அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸலில் பார்க்க போகிறது ஏற்கனவே பார்த்த டியூட்டோரியல்ல இருந்து மேலதிகமாக இருக்கிற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸுகளை. ஸோ இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸுகளாக சீட்டை பார்க்குறேன். சீட்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதையும் மற்றது இஸ் ஆட் இஸ் ஈவன், மற்றது என்னன்னு சொல்லி இருக்குது. அதே போல் இஸ் டெக்ஸ்ட் இஸ் ரெஃபரன்ஸ் சொல்லி இருக்கிற குறிப்பிட்ட இந்த 7 ஃபங்க்ஷன்ஸுகளையும் இந்த டியூட்டோரியலில் மிகவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் அதே போல் தெளிவாகவும் பார்த்துக்கொள்வோம். ஃபங்க்ஷன் சீட்ன்ற ஃபங்க்ஷனை என்னத்துக்கு பாவிக்கலாம் என்று சொன்னால், குறிப்பிட்ட இந்த ஒர்க் புக்கில் நீங்கள் இப்போ இருக்கிற சீட் எத்தனையாவது இடத்துல இருக்குது அல்லது எத்தனையாவதா இருக்குது என்று சொல்லி பார்க்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு சீட்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ சீட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை பெறுறதுக்கு குறிப்பிட்ட இந்த சீட்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக பார்க்க போகிறீங்கன்னா ஈக்குவல் சீட்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சீட் நம்பரை தரும். ஸோ இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் 3 அப்படின்ட்டு சொல்லி. ஸோ 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்க போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டாக குறிப்பிட்ட இந்த சீட் இருக்குது, 2வதாக இருக்குது, 3வதான குறிப்பிட்ட இந்த டேட்டா எஸ்எம்எஸ்ஹெச்ன்ற குறிப்பிட்ட சீட்டு. ஸோ இந்த விட சரி. அடுத்த இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சீட்ஸ். இந்த சீட்ஸ்ன்றது என்னென்னு சொன்னால் குறித்த இந்த ஒர்க் புக்கில் எத்தனை சீட்ஸ் மொத்தமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் பாவிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவல் சீட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க் புக்கில் எத்தனை சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தரும். ஸோ நான் இதில் 12 சீட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்போ 12 சீட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே விட சரி. அடுத்த இஸ் ஆட். இஸ் ஆட்ன்றது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸையோ அல்லது நீங்கள் என்ன பண்ண போகிற வேல்யூஸையோ ஒட் இலக்கமா அல்லது ஈவன் ஒற்றை இலக்கமா அல்லது இரட்டை இலக்கமா ஒற்றை இலக்கமா என்று சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட இஸ் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இரட்டை இலக்கமா என்று சொல்லி செக் பண்ணுறதுக்கு இஸ் ஈவன் என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இதோட விட என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட இஸ் ஆட் இஸ் ஈவன் இஸ் டெக்ஸ்ட் இஸ் ரெஃபரன்ஸ் அதே போல் இஸ் ஃபார்முலா இஸ் லாஜிக்கல் இஸ் எரர் இஸ் பிளாங்க் என்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளவும் இப்போ குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் செக் பண்ணுற டேட்டா சரியாக இருக்குமா இருந்தால் ட்ரூ என்று சொல்லியும் இல்லை என்று சொன்னால் ஃபால்ஸ் என்று சொல்லியும் விடையை தரும். ஸோ தரப்போகிற விட ட்ரூ ஓர் ஃபால்ஸாக இருக்கும். விட நீங்கள் செக் பண்ணுற டேட்டா ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ, ஈக்குவல் நாட் ஈக்குவல் என்று சொன்னால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி தரும். ஸோ இந்த இஸ் ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு உதாரணமாக பார்க்க போகிறீங்கன்னா ஈக்குவல் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாவை அதாவது நம்பரை கேட்குங்க. இப்போ உதாரணமாக குறிப்பிட்ட இந்த 3 என்று சொன்னால் அதை டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டேட்டா ஒட் நம்பராக இல்லையான்றது தந்துங்க. ஸோ ஒட்ன்றதால ட்ரூ அப்படின்ட்டு சொல்லி தந்துருக்குது. அதே இடத்துல இப்போ இரட்டை இலக்கமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இஸ் ஈவன் என்ற அடுத்த ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இதை பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ ஈக்குவல் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் அதாவது சேம் சிண்டெக்ஸை தான் கேட்கு நம்பர் அப்படின்ட்டு சொல்லி. அப்போ 3 இரட்டை இலக்க நம்பரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. ஸோ இதுக்கு விட என்ன வரும் ஃபால்ஸ் அப்படின்ட்டு சொல்லி வரும். அதே போல் இஸ் டெக்ஸ்ட் இந்த குறிப்பிட்ட நம்பரா அல்லது டெக்ஸ்டா அப்படின்ட்டு சொல்லி அல்லது ஃபார்முலாவா அல்லது லாஜிக்கலா என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்ட இந்த டேட்டாகளை செக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ டெக்ஸ்டான்னு சொல்லி செக் பண்ண வேண்டாம். ஈக்குவல் இஸ் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். ஸோ டெக்ஸ்ட் உதாரணமாக இப்போ இந்த செல் குறிப்பிட்ட நான் என்ன பண்ணுறீங்க டேட்டா டெக்ஸ்ட். ஸோ இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் ட்ரூ என்று சொல்லி தரும். ஏன்னு சொன்னால் இது டெக்ஸ்ட். அதே இடத்துல இப்போ இந்த இதை நீங்கள் மாற்றி பார்க்க போகிறீங்க. இதை குறிப்பிட்ட 3 நம்பரை கொடுத்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்லுதுன்னு பார்ப்போம் ஃபால்ஸ். ஸோ இது டெக்ஸ்ட் இல்லை. ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இஸ் ரெஃபன்ற ஃபங்க்ஷன். இது என்னென்னு சொன்னால் இஸ் ரெஃபரன்ஸ், அதாவது குறிப்பிட்ட டேட்டா தொடர்பட்டதா இருக்குதா அல்லது தனிப்படையானதா என்றதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது எப்படி விடையாக தரமென்று சொன்னால் டேட்டா அல்லது நீங்கள் என்ன பண்ணப்படுற வேல்யூஸ் இன்னும் ஒன்றோட தொடர்பட்டது என்று சொன்னால் ட்ரூ என்று சொல்லியும் இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸ் என்று சொல்லியும் தரும். ஸோ இதுக்கு இப்போ குறிப்பிட்ட இந்த டேபிளையை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் இஸ் ரிஃப் என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிண்டெக்ஸை கேட்கும். ஸோ இதில் உதாரணமாக நான் இந்த 3 செல் அட்ரஸையும் அல்லது குறிப்பிட்ட இந்த டேட்டாவை தெரிவு செய்கிறேன். தெரிவு செய்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணேன்னு சொன்னால் ட்ரூ என்று சொல்லி தரேன். என்னென்னு சொன்னால் இந்த 3ம் ஒன்றோட ஒன்று தொடர்பட்டது, அது செல் அட்ரஸ்லையும் தொடர்பட்டிருக்கு, டேட்டாவாகவும் இருக்குது.
அதே இடத்துல இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட இதுக்குள்ளே வந்து செல் அட்ரஸை கொடுக்காம ஒரு விரும்புகிற ஒரு டேட்டாவை வந்து இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க்கில் உதாரணமாக ஏதோ நீங்கள் எப்படி டைப் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனை முடிச்சுட்டு என்ன பண்ணி பாருங்கள், ஃபால்ஸ்ன்னு சொல்லி தரேன். என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டேட்டா எந்த ஒரு ஏனைய டேட்டாக்களோடையும் தொடர்புபட்டது இல்லை. ஸோ உங்களுக்கு இங்கே ஃபால்ஸ்ன்னு சொல்லி தரும். ஸோ இப்படியான தேவைகள் வரும்பொழுது நீங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு இந்த இஸ் ரெஃப்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் என்னதுக்கு பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற வேல்யூஸை வந்து நாங்கள் அல்லது நம்பரை குறிப்பிட்ட நம்பர் ஃபார்மேட்டுக்கு வந்து நீங்கள் மாற்றி எடுக்கிறதுக்கு பாவிக்கலாம். ஸோ இதை வந்து உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா குறிப்பிட்ட இங்கே நான் ஒரு டேட் ஒன்று இங்கே தந்துருக்கிறேன். ஸோ இந்த டேட்டோட நம்பரை அல்லது அதோட உள் இலக்கத்தை பார்க்க வேணும்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த என்னன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இதை பார்க்க வேணும்னு சொன்னால் ஈக்குவல் என்னென்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுண்ட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் டேட்டை டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட் டைப் பண்ணியிருக்கிற இடத்த கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த டேயை தரும். ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே ஏற்கனவே நாம் வந்து பாவிச்சிருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இது என்ன 44,338ன்றது என்னென்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது 1900 ஆண்டு 1 மாதம் 1ஆம் தேதி வந்து நாள் ஒன்று சொல்லி குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் எல்லா கம்ப்யூட்டரும் கலண்டரில் எடுக்கும். ஸோ அந்த கலண்டரின் அடிப்படையில் குறிப்பிட்ட இந்த திகதி அல்லது இந்த டேட்டா வந்து 44,338வது நாளாக கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஒரு டேட்டை வைத்துக்கொண்டு அந்த டேட் வந்து கம்ப்யூட்டரில் காணப்படுற நாட்களின் அடிப்படையில் எத்தனையாவது நாள் என்று சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு அல்லது தேடி பார்க்குறதுக்கு இந்த என்னென்ற ஃபங்க்ஷனை பாய்க்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் பிரயோசனமான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இன்றைக்கு நாங்கள் இந்த டியூட்டோரியலில் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி விளங்கலைன்னு சொன்னால் Comtachers இந்த சேனலில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிறகு உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் வந்து கேட்டு அனுப்பலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற வெல் பட்டனையும் அழுத்தி வைத்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்ததாக வெளியிட போகிற டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கும் இந்த சேனலுக்கு விசிட் பண்ணமைக்கும் நன்றி. Thank you.